பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதுக்காலத்தின் 7ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் எனச் சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் எனச் சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தாழ்த்தி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் 2 கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் 2 காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் 2 கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பழி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சில மனிதரில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கடவுள் மட்டில் அஜாக்கிரதையாக கவனமற்றவர்களாக இருப்பது. டேக்கிங் காட் ஃபார் கிராண்டட். இன்றைய முதல் வாசகமானது கடவுள் மட்டில் கவனமற்றவர்களாக இருப்பது எந்த அளவிற்கு முட்டாள்தனமானது என்பது குறித்து எடுத்துரைக்கின்றது. நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றும், ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது, எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்றும் சொல்லும் நபர்களை சீராக்கி ஞான நூலாசிரியர் எச்சரிக்கின்றார். இங்கு நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று ஒரு சில மனிதர்கள் கூறுவது கடவுளின் பொறுமை, பேரிரக்கம் ஆகியவற்றை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாததை சுட்டிக்காட்டுகிறது. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது, எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் கடவுளது பண்பு நலன்களை தவறாக புரிந்து கொண்டதை எடுத்துரைக்கிறது. அதாவது, நான் எதையும் செய்துவிட்டு கடவுள் முன்னால் நின்றால் என்னை மன்னித்து விடுவார், எனவே நான் எதையும் செய்யலாம் என்ற மனித மனப்பான்மையை அது வெளிப்படுத்துகிறது. கடவுளின் நல்ல குணங்களையே தான் தீமையான வாழ்வு வாழ்வதற்கான அடித்தளமாக ஆக்கிக் கொள்வது இது.
இந்த இரண்டு மனநிலைகளும் தவறானவை, தவிர்க்கப்பட வேண்டியவை என்று எடுத்துரைக்கின்றார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். மேலும் கடவுள் மட்டில் நாம் கவனமற்றவர்களாக இருப்பதன் இன்னொரு வடிவம் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவற்றில் மகிழ்ச்சியை தேட முனைவது. இவ்வாறு செல்வத்தில் மகிழ்ச்சியை தேட முனைகின்றவர்கள் மகிழ்ச்சியின் உண்மையான ஊற்று கடவுள்தான் என்ற உண்மையின் மட்டில் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற பொருள். செல்வங்கள் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க இயலாது என்பதையே உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே என்றும், முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது என்றும் சீராக்கி ஞான நூலாசிரியர் கூறுகின்றார். இவ்வாறு கடவுள் மட்டில் கவனமற்றவர்களாக இருக்கின்ற போதுதான் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம், தீமைகளில் மூழ்க ஆரம்பிக்கின்றோம், எதிர்மறையான காரியங்களை துணிந்து செய்ய முயல்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எந்த அளவிற்கு நாம் பாவங்கள் மட்டில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது குறித்து இயேசு எடுத்துரைக்கின்றார். இங்கு உடல் உறுப்புகளான கை, கால், கண் போன்றவை பாவத்திற்கு காரணமாக இருந்தால் அவற்றை நாம் வெட்டி எறிய வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் கண்ணோ, கையோ, காலோ தம்மிலே ஒரு மனிதர் பாவம் செய்வதற்கான காரணமாக இருக்க முடியாது. பாவத்திற்கான முதல் காரணமாக, முக்கிய காரணமாக இருப்பது ஒரு மனிதரது சிந்தனை. சிந்தனை கரைபட்டதாக இருக்கும் போது அது கண் வழியாகவோ கை வழியாகவோ செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே வெட்டி எறியப்பட வேண்டியது தவறான சிந்தனை தானே ஒழிய உடல் உறுப்புகள் அல்ல. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவரது ஊரில் குள்ளச்சாமி என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தாராம். பார்ப்பதற்கு பைத்தியக்காரர் போன்று தெரிந்த அவர் எப்பொழுதுமே ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கி தெரிந்து கொண்டிருந்தார். பலரும் அவரை கிண்டலடித்தனர், எள்ளி நகையாடினர். ஒரு முறை பாரதியார் அவரிடம், ஏன் இவ்வாறு அழுக்கு மூட்டையை தூக்கி திரிகிறீர்கள், அதனால் தானே பலரும் உங்களை கேலி செய்கிறார்கள் என்று சொன்னாராம். அதற்கு குள்ளச்சாமி, பலரும் அழுக்கு மூட்டையை உள்ளே தூக்கி வெட்கமின்றி திரிகின்றனர், நானோ வெளியேதான் அழுக்கை தூக்கி திரிகிறேன் என்று சொன்னாராம். நமக்குள் நாம் சுமக்கும் பாவ எண்ணங்களும் எதிர்மறை சிந்தனைகளும் அழுக்கு மூட்டைகளே. இவையே நம் உடல் உறுப்புகளை கரைபடுத்துகின்றன. சிந்தனையால் தான் உடல் உறுப்புகள் கரைபடுகின்றனவே ஒழிய உடல் உறுப்புகளால் சிந்தனை கரைபடுவதில்லை என்பதை நாம் மனதில் இருத்துவது அவசியமானது. ஜெபம். இறைவா, உம்மிலிருந்து எம்மை அந்நியப்படுத்தும் எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் தூக்கி எறிய வரம் தாரும். ஆமென். கடலை போல் என் மனமோ பறந்திருக்கும், அதிலே பாவங்கள் நிறைந்திருக்கும். கடலை போல் என் மனமோ பறந்திருக்கும், அதிலே பாவங்கள் நிறைந்திருக்கும். இறையொளியாய் என்னுள்ளே நீ வந்த பின் பாவங்கள் கரைந்தோட தூய்மை பெறும். என்னிலம் நீரின்றி வாடும் பொழுது கண்ணீரில் நனையும் இரவில் போலே. என் மனம் நீயின்றி வாடும் பொழுது துடிப்பின்றி இயங்கும் இதயம் போலே. நானே சத்தியம், நானே சத்தியம், என்றுரைத்த இயேசுவே காப்பாற்ற வாருமையா. இறைவனை நம்பு, அவரே வாழ்த்து, இறைவனை நம்பு, அவரே வாழ்த்து, ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுவதில்லை.
வானம் போல் என் மனமோ பறந்திருக்கும், கருமேக பாவங்கள் கலந்திருக்கும். இறை ஒளியாய் என் உள்ளே நீ வந்த பின், பாவங்கள் கரைந்தோட தூய்மை பெறும். மேகம் பூத்தூவும் துளியாவே நானே, ஒன்றாய் கலந்தேன் ஓடை போலே. நீயே கதி நீயே வாழ்வு, நீயே கதி நீயே வாழ்வு. அழைக்கின்றேன் இயேசுவே, கரை சேர்க்க வாருமையா. இறைவனை நம்பு, அவரே வாழ்த்து. இறைவனை நம்பு, அவரே வாழ்த்து. ஒருபோதும் நம்பையவர் கைவிடுவதில்லை. இன்று வந்திறங்கிய பரம்பொருளே, மானிடம் காக்கும் இலக்கணமே, அன்பென்னும் வடிவாக நீ இருப்பதா, வசந்தங்கள் வரமாகி